12 ராசிகள்லேயே அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கக்கூடிய ஒரு சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த கடகராசி சொல்லலாம். இது ஒரு நீர் ராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இது நண்டை சின்னமாக கொண்ட ஒரு ராசி. அதே மாதிரி இந்த ராசியை பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ராசின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது பார்த்திங்களா, சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. ஒருவருடைய மனதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான். ஸோ அவரே ஆளக்கூடிய ராசி உங்கள் ராசி. உங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த 2026 இந்த மே மாதத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, மேலுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் பற்றின முழுமையான ஒரு தகவலையும் உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு ராசினே சொல்லலாம். அதாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அங்கே முதல்ல போய் உதவக்கூடிய ராசி யாருன்னா இந்த கடகராசி சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் கூட வலுவிழக்க செய்வீங்க. உங்களோட ராசிநாதன் பார்த்திங்களா சந்திரன், அதாவது மனோகாரகர். ஒருவரோட மனதை சந்திரன் தான் நிர்ணயிப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ நீங்கள் வெகு விரைவில் மற்றவங்களோட மனதில் இடம் பிடிச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாருக்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்களா அன்பு அதிகமாக வைப்பீங்க. அதே நேரத்தில் அவங்களும் நீங்கள் பார்த்திங்களா நம்ம மேலே பாசம் காட்ட மாட்டாங்கன்னு ஏங்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இட மாட்டீங்க. அதே மாதிரி உங்களோட 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டகக்காரராக இருக்கிறதுனால அதிநவீன வீடு கட்ட ரொம்ப விரும்புவீங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கும் சரி ஏழை எளியவங்களுக்கும் நீங்கள் உதவுறது உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக மாறக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய மனைவி அல்லது குழந்தைகள் பெயரில் இருப்பது தான் உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வரதுனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு சுவாரஸ்யமான திருப்பங்களோடு இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனிய அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தீர்க்க ஆயுள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச செவ்வாய் வருகிறது. ஸோ உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது. ஒரு பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் நீங்கள் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை மற்றும் இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபட்டிருப்பீங்க. 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வரதுனால உங்களால் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பலன் பெறுவாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு நன்மைகள் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தில் இந்த கடகராசி வருது. ஸோ பொதுவாகவே சந்திரனோட ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தலம் பார்த்திங்களா மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இங்கே சென்று நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக்தி வழிபாட்டோட ஒரு இதய துடிப்பு போன்றது தான் இந்த லலிதா சகஸ்கர நாமம். இந்த தளத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்கர நாமம் சொல்லிய அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். அகத்தியர் லலிதா நவர்த்தன மாலை அப்படிங்கிற அற்புத நூலை இங்கு தான் ஏற்றிருக்காரு. மேலுமே இங்கு வந்து வழிபட்டாலே உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே உங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்துட்டு நீங்கள் ஒரு முறை வழிபட்டு பாருங்களேன், நல்ல ஒரு திருப்பம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே இது சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால கடகராசிக்கார் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே நேரத்தில் ஒரு மென்மையான குணம் படுத்தவங்களாக இருப்பாங்க. அதிக அளவில் ஒரு சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
இவங்களை பொறுத்த வரைக்குமே தெய்வ பக்தி, பெரியவங்களை மதிக்கிறது, குழந்தைகள் மீது ஒரு அன்பு, சமூகத்தின் மீதான ஒரு பயம், இது எல்லாமே இவங்ககிட்ட நிறைந்திருக்கும். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர் பெரிய ஒரு தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அடுத்தவங்களுக்காக ஒரு கூட தியாகம் செய்வாங்களாம். ரொம்ப பாசக்காரர், பாசத்துக்கும் சரி பழக்கத்துக்கும் சரி உயிரையே கூட கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். குரலை கூட உயர்த்தி பேச மாட்டாங்களாம், ஆனால் கருத்தை உறுதியாக சொல்லுவாங்களாம். அவங்க சொன்னது தான், அதை பற்றி எழுத பிரம்மனாலும் கூட முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு கோபமும் விளைவும், அதாவது கடகராசிக்காரர் திடீர்னு கோவிச்சு கொண்டு பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பாங்களாம். இவங்களுடைய கோபத்தை அதிகமாகத்தான் காட்டுவாங்களே தவிர அடிதடியில் காட்ட தெரியாது. எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்களில் கூட இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து கோபிச்சு கொள்வாங்களாம். அதனால தான் இவங்க கூட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். பலருக்குமே இவங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இவங்ககிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா இவங்களை பிரிய முடியாத அளவுக்கு இவங்க பாசக்குழந்தாக இருப்பாங்க. 12 ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க இந்த கடகராசிக்கார் தான். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்து செய்யக்கூடிய அளவுக்கு முழு ஆத்தும் ஈடுபட்டு பழகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ஒரு சிக்கலான காலகட்டத்தில் வாழ்க்கையில் கடகராசிக்காரர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு உறுதியான முடிவெடுப்பு, ரொம்ப பொறுமையாக திறமையாக செயல்படுவாங்க. அப்போது தான் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உறுதியும் திட்டமிட்டு ஒரு செயல்படக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படும். இவங்களை பொறுத்த வரைக்குமே பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னா சந்திர ராசிக்காரான இவங்களுக்கு குருவின் ராசிக்காரர்களான தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் சரி, திருமணம் செய்வதற்கும், நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மே மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. தொழில், பொருளாதாரம் மற்றும் குடும்பத்தில் பெரும் வளர்ச்சி, நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வேலையிலுமே ஒரு அதிரடியான இடமாற்றம், உயர்வு, அதே மாதிரி உங்களுக்கு நிதி நிலைமை உயர்வு, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே 11 செவ்வாய் 10ஆம் வீட்டில் ருச யோகம், அதே மட்டும் இல்லாமல் திக்பலம் தருவதனால அலுவலகத்தில் நீங்கள் நினைச்ச இடமாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே மேல் அதிகாரிகளோட பாராட்டு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே மே 15 முதல் சூரியன் மற்றும் புதன் சஞ்சாரத்தினால உங்களுக்கு வருமானம் பல வழியிலுமே வரும் ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையானது இருக்கும். கணவன் மனைவியிடையே உங்களுக்குள்ள ஒரு புரிதல் அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் பல நாளாகவே இருந்திருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உடல் நலம் மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்களாம். அதே மாதிரி தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் ஒரு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அதிரடி மாற்றங்களும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே காத்திருந்த ஒரு அமைதியானது இருக்கும். இந்த மாதத்தோட கிரக நிலவரங்களை உற்று நோக்கும்போது மே 15ஆம் தேதி ஒரு முக்கியமான திருப்பு முனையை நீங்கள் கருதலாம். உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு விதமான இனம் புரியாத ஒரு பயம், மன உளைச்சல், நம்ம யாருமே சரியாக புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தனிமையான உணர்வு, இது எல்லாமே உங்களை வந்து காயப்படுத்தும், உங்களுடைய மனதையுமே புண்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். குறிப்பாகவே குடும்ப உறுப்பினர்களான உரையாடல்களில் தலைமுறை இடைவெளி காரணமாக சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் தவறாக நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று தவறாக புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் வீட்லேயும் சரி வெளியில் பேசும்போதும் சரி நிதானத்தையும் மென்மையும் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இருந்தால் கூட குடும்பத்தில் நிலவக்கூடிய இந்த மந்தமான நிலைக்கு நேர்மாறாக உங்களோட தொழில் மற்றும் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே நீங்கள் ஒரு புலியாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. 10ஆம் இட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேலையில் உங்களோட நிர்வாகத்திறன் மற்றும் கடின உழைப்புக்கு மேல் அதிகாரிகிட்ட இருந்து ஒரு பாராட்டுகள், பெருமைகள் கிடைக்கும். உங்களால் தான் இந்த திட்டம் வெற்றி அடைந்தது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பலமான ஒன்றாக இருக்கும். புதிய முதலீடுகள், வியாபார விரிவாக்க முயற்சிகள், இது எல்லாமே ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும்.
தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சிறந்த மதிப்பெண்கள் கிடைத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. சந்திரனோட சஞ்சார பலன்கள் பார்த்திங்களா, மே 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி நிகழ்வது உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய வேகத்தை கொண்டு வரும். குறிப்பாகவே சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு செல்வது உங்களுக்கு தேவையான மன அமைதியையும் நிம்மதியான ஒரு உறக்கத்தையும் கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுபகாரியங்கள் சற்று இழுபறியாக இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே காத்திருக்கு. வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதி நல்ல ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பேச்சில் மட்டும் அவ்வப்போது வெளிப்படக்கூடிய ஒரு விதமான ஏமாற்றம் அல்லது கோபத்தை கொஞ்சம் தனித்து கொண்டீங்க அப்படின்னா உறவுகள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் ஒரு விரிசல் ஏற்படாமல் காக்கலாம். மொத்தத்தில் இந்த 2026 மே மாதம் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு தங்களோட தொழில்முறை திறமையை உலகிற்கு நீங்கள் நிரூபிக்கக்கூடிய காலனே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய உயர்வை உதவக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல ஒரு திருப்பமுறை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி நீங்கள் கடகராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.